ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடகடன்னு ஒரு சமையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காம ஆனால் வெரைட்டியாகவும் சமைக்கணும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பருப்பை வேக போட்டாச்சு, ஒரு சைடு சாம்பார் வைக்கிறதுக்கு காய்களையும் வேக போட்டாச்சு. இன்னொரு சைடு ரசத்தை கரைச்சிக்கிட்டோம். ரசம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கசகசா, ஏலக்காய், பாஸ்மதி அரிசி கொஞ்சம் பாயாசத்துக்கு ஊற வச்சுருக்கோம். பாயாசத்துக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதே கடாயில் நம்ம ரசத்தையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சமையல் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். சமைக்கிற கஷ்டமே நமக்கு தெரியாது. அந்த ரசத்தை தாளிச்சிட்டு ரசமாக வச்சாச்சு. இந்த சைடு காய் வெந்துட்டுருக்கு சாம்பாருக்கு. கதம்ப சாம்பார் தான். இப்போ பருப்பும் வெந்துருச்சு. சாம்பார்லேயும் பருப்பு போட்டுட்டு நமக்கு ரசத்துக்கும் தேவையான பருப்பையும் அதில் சும்மா கலக்கி ஊற்றிக்கலாம். சாம்பாரும் ரெடி, புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போது சாம்பார் ரெடி பண்ணிட்ட பிறகு இந்த சைடு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை தாளித்த பிறகு இப்போ வறுவல் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இந்த சைடு பருப்பு பாயசத்துக்கு ஊற வச்சாச்சு வறுத்து. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சைட் பை சைட் உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் பின்னாடி வீட்டில் பலாப்பழம் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குன்ட்டு. சாம்பாரும் தாளித்து விட்டாச்சு. ரசமும் வச்சாச்சு. இந்த சைடு உருளைக்கிழங்குக்கு தேவையான வெங்காயம், தக்காளி வதக்கி உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான காரம், மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ஒரு சைடு அப்படியே வேகட்டும். வேக வச்ச உருளைக்கிழங்குன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு உருளைக்கிழங்கு ரெடியாக வர்றதுக்குள்ளேயே நம்ம இந்த சைடு பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருந்த சிறுபருப்பையும் வேக போட்டாச்சு, வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம அந்த ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி, கசகசா, ஏலக்காய் இதெல்லாமே அரைச்சி இந்த பாயசத்தில் ஊற்றிக்கலாம். இது சும்மா ஒரு கொதி வரட்டும். பாயாசத்தை இந்த சைடு மாற்றியாச்சு. நாங்கள் அந்த சைடு திரும்ப பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. லாஸ்ட்டாக தான் சாப்பாடு வடிக்கணும். ஃபஸ்ட்டே வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் சாப்பாடு மட்டுமே வெந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு அடுப்பில் மட்டும் சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாப்பாடு லாஸ்ட்டாக எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு சாப்பாடு வடிக்க வேண்டியது தான். வடைக்கும் மாவு அரைக்க போட்டாச்சு. இதுக்கு தேவையான வெல்லமும் போட்டு முந்திரி பருப்பும் ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் தாளித்து பாயாசத்தில் கொட்டியாச்சு. வடை மாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வடையை சுட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்செல்லாம் செஞ்சுருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகடன்னு செஞ்ச லஞ்சு இதான். ஒயிட் ரைஸும் சாம்பாரும். இந்த விலாக் என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது. ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம், வடையும் சுட்டாச்சு. வடை சுடும் போதே கொஞ்சமாக வத்தலும் பொரிச்சிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு சமையல். எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்திங்களா. இது செய்ய 1.5 மணி நேரம் தான் ஆச்சு.